ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா பேராவூரணி எக்ஸிபிஷனில் தான் இருக்கோம். மலர் கண்காட்சியில் தான் இருக்கோம். இன்றைக்கி தான் லாஸ்ட் டேவாக இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை. சரி, தர்னிஷ் தியாவெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாமே. இன்றைக்கி தான் கடைசி நாள் வேறு எங்கள் ஊரில் அலௌன்ஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க. சரி அப்படின்ட்டு இன்றைக்கி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம். இன்றைக்கி தான் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. மலர் கண்காட்சினா செல்வாக்கிட்ட என்னன்னு கேட்டேன். பூச்செடிலாம் கம்மியாக கொடுப்பாங்க நிஷா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது மலர் கண்காட்சினா மலர்லேயே இந்த குதிரை, யானை இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, டீ கப்பால் இதெல்லாம். இதுதான் மலர் கண்காட்சி. இதில் தான் நிறைய பேர் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. 3Dலாம் இருந்துச்சு அங்கங்கே. அதுலேயும் நிறைய பேர் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே உள்ளே போனோம்னா நம்ம மேக்கப் திங்ஸு, அப்புறமேட்டு வீட்டு பொருட்கள்லாம் இருந்துச்சு. அப்புறம் விளையாடுற நிறைய கேம் எல்லாம் இருந்துச்சு. செல்வாட்ட சொல்லிக்கிட்டே போனேன், செல்வா ஏதாவது கேம் விளையாடலாம் செல்வா அப்படின்ட்டு. நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம அடுத்தடுத்து என்னெல்லாம் வீடியோ விலாக் போடுறோமோ அதெல்லாம் உங்களுக்கு சேரும். ஓகே, நம்ம ஜாலியாக பார்த்துக்கிட்டே போகிறோம். தர்னிஷ் தியாவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நீங்களும் நம்மளோட சப்ஸ்கிரைபரும் நிறைய பேர் அங்கே பொருட்காட்சிக்கு வந்திருந்தாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஆனால் ஒன்றுமே எடுக்கல. இந்த கடையில் போயிட்டு இந்த கடையில் இங்கே முன்னாடி ஸ்கூலுக்கு தேவையான அந்த திங்ஸ், லப்பரு, பென்சிலு, பேனா எல்லாமே இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எதுவுமே வாங்கலை. ஆனால் வாங்கக்குள்ளேயுமே அவங்க கூடையை கொடுத்து நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வெறும் கூடையை தான் மறுபடியும் நாங்கள் வாங்கிக்கிறோன்ட்டு வெறும் கூடையை தான் கொடுத்தேன். அப்புறமேட்டு இந்த கத்தியெல்லாம் கேட்டேன், செல்வா அந்த கத்தி வாங்கிக்கலாமான்னு. வேணாம் நிறைய கத்தி இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு கத்தின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டாரு. அப்படியே நாங்கள் ஒவ்வொரு பொருளாக பார்த்துக்கிட்டே போனோம். செல்வா வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தார். நான் டக்கு டக்குன்னு பார்த்துக்கிட்டு போயிட்டேன். ஆனால் எந்த பொருளுமே நாங்கள் எடுக்கலை. வரையில் மட்டும்தான் ஒரு சில பொருள்லாம் வாங்கினோம். அந்த பொருள் பர்ச்சேசிங் பண்ணலை. பர்ச்சேசிங் வீடியோ வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு விலாக் போடுறேன். நிறைய பேர் நீங்களாம் வந்திருந்தீங்களா? நம்ம சப்ஸ்கிரைபரும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதில் ஒரு சிலர் பேரை பார்த்துருந்தேன், ஒரு சிலர் பேரை பார்க்கல. நிறைய பேர் இதெல்லாம் செல்வா என்னன்னு என்கிட்ட கேட்டுட்டு வந்தார். செல்வா முட்டை அடிக்கிறது செல்வா, நான் ஒன்றை வேணால் அடிப்பேன், ஓடி போயிரு அப்படின்னு சொன்னார். அப்புறமேட்டு இந்த கேம் எல்லாம் வச்சுருந்தாங்க. பால் கேமு, பொம்மை கொடுப்பாங்க. அப்புறம் அங்கிட்டு அந்த வளையம் போடுவோம் இல்லையா, அந்த கேமு விளையாடுறியா அப்படின்னாரு. இந்த பானையில் பால் போடணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தேன். அங்கே நான் பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அதனால தான் நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அங்கே பாட்டு ஓடுறதுனால நம்மளுக்கு காப்பிரைட் வந்துடும் இல்லையா, அதனால தான். இதில் தான் நாங்கள் இப்போ கேம் விளையாட போகிறோம். இந்த கேம் 6 பால் 50 ரூபா சொல்லியிருந்தாங்க. அதில் செல்வா சொல்லியிருந்தார், நிஷா நீ 2 பால் விளையாடு, தர்னிஷ் 2 பால் விளையாடட்டும், தியா 2 பால் விளையாடட்டும் அப்படின்னு சொன்னார். அப்புறமேட்டு ஃபஸ்ட்டு அந்த அவுட்லைன் கோடு இருக்கு இல்லையா, அதில் தான் பால் வச்சு போடணும்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நான் எங்கே போனாலும் இந்த பொருட்காட்சிக்கு இந்த பால் கேம் விளையாடுவேன். ஆனால் அந்த பால் கேம் விளையாண்டு எனக்கு என்ன விழுந்துச்சு, எத்தனை நம்பர் விழுந்துச்சு, எனக்கு என்ன கிஃப்ட்டு கொடுத்தாங்கன்றத மறந்துடாமல் பாருங்கள். அவங்க ஒரு 6 பால் கொடுத்துருவாங்க. 50 ரூபா நான் காசு கொடுத்துட்டேன். 50 ரூபா இல்லை, 100 ரூபா கொடுத்தேன். மீதி காசு கொடுப்பாங்க. இதில் போடணும். அந்த பாலில் ஒவ்வொரு நம்பராக இருக்கும். அந்த நம்பர் நான் 6ல் போட்டால் அது 2ல் போய் விழுவுது. அதனால் தலையில் அடிச்சுக்கிட்டேன். நம்ம ஒரு நம்பரில் போடுறோம், அது போய் ஒரு நம்பரில் விழுவுது. அவங்க அவுட்லைன் கோடு போட்டு வச்சுருக்காங்க. அந்த கோட்டில் இருந்தால் பாலை விடணும். நான் அப்படி தான் விட்டேன். இப்போ தர்னிஷை விட சொல்லு அப்படின்னு சொல்லி தர்னிஷை இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டேன். இப்போ தர்னிஷ் விட்டிக்கிட்டு இருக்கான். அவன் எத்தனாவது நம்பரு, எல்லா நம்பரையும் கூட்டி பார்த்து நம்மளுக்கு எத்தனை நம்பர் வருதோ அத்தனை நம்பரில் இருக்க கிஃப்ட் கொடுப்பாங்க. அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு 13 தான் இருந்துச்சு. 13 இருந்துச்சு. அதனால் நம்மளுக்கு அந்த 13க்கான நம்பர் என்ன கிஃப்ட்டுன்னு பாருங்கள். இப்போ தியாவை உட்கார வச்சு தியாவை இப்போ பால் விட சொல்கிறேன். இப்போ தியாவும் 2 பால் விடுறா. இப்போ தான் அவங்க கூட்டி பார்த்து கணக்கு பார்த்து சொல்ல போகிறாங்க. நீங்களாம் போனீங்கன்னா இந்த கேம் எல்லாம் விளையாடுவீங்களான்னு சொல்லுங்கள். நான் போனேன்னா இந்த கேம் மட்டும்தான் விளையாடுவேன், வேறு எந்த கேமும். ஒரு தடவை பட்டுக்கடையில் இந்த மாதிரி கேம் விளையாண்டு ஒரு இது வாங்கினேன். அது என்னன்னு சரியாக ஞாபகம் இல்லை. இந்த தடவை என்னன்றதை பாருங்கள், வீடியோவில் காமிச்சிருக்கோம். செல்வா சொன்னார்,
வந்து உனக்கு என்ன கிடைக்க போகுது லிசா, என்ன கிடைக்க போகுதுன்னு இப்போ வந்து நம்பர் வந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கவுண்ட் பண்ணிவிட்டு சொல்கிற நம்பர் என்னென்னா 13. 13க்கு எனக்கு கிடைச்ச கிஃப்ட் இதுதான். ஐயே என்னங்க இது கிடச்சிருச்சு. குளிக்கிற கப் இல்லையா, 20 ரூபா கப்பை போய் 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டவே குளிக்கலாமே அப்படின்ட்டு வந்து நான் குளித்து காட்டிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் தியா ஜாலியாக வந்து குதிச்சுக்கிட்டு இருக்கா. தர்னிஸு என்னம்மா இது கிடச்சிருச்சே அப்படின்னு வந்து தர்னிஸும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நிறைய கேம் விளையாண்டுருந்தாங்க. அப்புறமேட்டு இந்த ரப்பர் பால் இருக்கு இல்லையா, அந்த பேட் அடிக்கிற பால் இருக்குல்ல, அந்த பாலில் இந்த அண்ணா வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னு நான் வந்து கத்துறேன். எல்லாருமே என்ன பார்க்குறாங்க, செல்வா ஏண்டி இப்படி கத்துற அப்படின்னு வந்து கேட்டார். அந்த பாலில் வந்து 10 டம்ளர் இருக்கும், 3 பால் கொடுப்பாங்க. அந்த 3 பாலில் வந்து விளையாடணும் அப்படின்னு சொன்னேன். அதுதான் செல்வா வந்து காட்டினேன். நீலாம் ஒரு இதாங்க, நீ தான் இருக்கியே எப்படி விளையாடுறாங்க பார்த்தியா, ஆம்பளைலாம் நீ தான் விளையாடவே மாட்டுற, ஜென்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னவும் சரின்ட்டு அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல. ஆனால் உள்ளே போயிட்டு ராட்டினெல்லாம் சுற்றிட்டு வரையில் ஆனால் அவர் வந்து அடித்தார். அது வந்து பாருங்க, அதுவும் வந்து ஆனால் அதில் அவர் வந்து ஜெயிக்கல. 3 டம்ளருமே வந்து 3 டம்ளர் தான் கீழே விழுந்துச்சு. ஆனால் 10 டம்ளர் கீழே விழுவணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து சாம்பிராணி, பூஜை சாமான், இந்த பத்தி, சூடம், புக்கு, சாமி புக்கு, அப்புறமேட்டு சாமி படம் அதெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போக ஆரம்பித்தோம். எதில் நிஷா போகிற அப்படின்னு வந்து செல்வா என்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தார். நான் வந்து தர்னிஷ்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் எதிலடா போவோம் அப்படின்ட்டு. போய் ஒரு பிளேஸில் நின்றுட்டு எதுலெல்லாம் போகலாம் அப்படின்ட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம். கேட்டுக்கிட்டு இருக்கையில செல்வா வந்து எதில் போகிறீங்க, 3 இதில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் நான் அதில் காசும் சேர்த்து வச்சுருந்தேன். நான் ஒன்று இதில் ஏறினேன். என்னன்றதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல வரோம், எதுலெல்லாம் போனோம் அப்படின்றத உங்களுக்கு தெரியும். அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே போனோம். நிறைய கூட்டம் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போன டைமில் வந்து அவ்வளோவா கூட்டம் இல்லை. இன்றைக்கி லாஸ்ட்டு டேட்னால 6 மணிக்கு மேலே தான் செம்ம கூட்டம் வந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு வந்தோம். செல்வா என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கார், இதில் போகிறீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு தர்னிஸ்ன்னு டிஆர்டின்னு சொன்னேன். அந்த பால் இருக்கு இல்லையா, அந்த குதிக்கிற பாலில் ஃபஸ்ட்டு போங்க, அப்புறமேட்டு எல்லாத்துலேயும் போகலாம் அப்படின்னு வந்து 2 பேரும் எல்லாமே வந்து சரி வாங்க போய் டிக்கெட்லாம் எடுக்கலாம், எவ்வளோன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு போனோம். கேட்டுக்கிட்டு இருக்கேன், இதில் போவோமா அதில் போவோமான்னு கேட்டுகிட்டு இருந்தேன். அப்போ தர்னிஸு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து 2 பேருமே நானும் தியாவும் இந்த இதுலேயே போகிறோம் பலூனில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பலூனில் வந்து இப்போ 2 பேருமே வந்து விளையாட போகிறாங்க. அதனால் தயாவும் தர்னிஷ் அங்கே பாருங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம பாலில் ஏற போகிறோன்னு. இந்த பாலுக்கு வந்து 60 ரூபா வச்சுருந்தாங்க. ஒரு ஆளுக்கு 60 ரூபா, ஒரு குழந்தைக்கு 60 ரூபா வச்சுருந்தாங்க. தியாவும் தர்னிஷும் 60 ரூபாய்க்கு 120 ரூபா 2 டிக்கெட் எடுத்து தர்னிஷ் கையில் கொடுத்து, நீ ஒன்று பாப்பா ஒன்று போ தர்னிஷா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதனால் அவங்க போயிட்டாங்க. போய் குதிச்சுக்கிட்டு இருக்கவங்களையும் நான் இதில் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன் ராட்டினத்தில். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பலூனில் தான் குதிக்க விளையாட விட்டோம். ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. விளையாண்டுட்டு ஜாலியாக குதிச்சு தியானால தான் ஏற முடியல. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு தியாவை நம்ம எங்கே விளையாட விட்டோம்னா வேளாங்கண்ணி பீச் இருக்கு இல்லையா, அங்கே இந்த மாதிரி பலூன் போட்டிருந்தாங்க. அங்கே ஃபஸ்ட்டு பாப்பா விளையாண்டு என்ஜாய் பண்ணால் சரின்ட்டு செகண்ட் தடவை தான் இப்போ ஏறி இந்த மாதிரி விளையாடுறா. தர்னிஷ் தான் ஜாலியாக குதிச்சுக்கிட்டு மேலே அந்த பொம்மைக்கு மேலே அந்த மண்டை மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பலூனுக்கு மேலே அதுக்கு மேலே செம்மையாக ஆடிச்சு. அவங்க குதிக்க அந்த பொம்மையெல்லாம் வந்து ஆடிட்டு இருந்துச்சு. தர்னிஷ் தியாவும் ஜாலியாக குதிச்சு அங்கே வர தியா எப்படி குதிச்சு வரான்னு தியாவும் தர்னிஷும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 60 ரூபா தான். ஸோ நீங்களாம் வந்திருந்தீங்களா, உங்கள் குழந்தைங்களெல்லாம் விளையாட விட்டிங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பொம்மை மண்டையும் எப்படி ஜக்குன்னு ஆடுதுன்னு பாருங்களேன், செம்மையாக இருக்குது. தியா பாருங்க, ஐயோ நேரம் உளுந்துருப்பா அந்த மாதிரி வந்து ஜாலியாக விளையாண்டா. ஆனால் அதில் விழுகவும் முடியாது, ஏன்னா பலூன் தானே. அந்த பாருங்கள் நான் இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே இவங்க விளையாண்டுருக்கவங்களையும் நான் போய் அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எவ்வளோ அண்ணா என்ன இதுன்னு கேட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தேன். அதுலேயும் வந்து தியாவை கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. சண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போனேன். என்னங்கண்ணா 3 வயசுக்கு தான் டிக்கெட்டே இல்லையா, அப்புறம் என்ன. இந்த டிக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா 20 ரூபான்னு தான் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து மார்க்கர் வச்சு 70 ரூபான்னு போட்டிருந்தாங்க. சரி என்ன பண்ணுறது, கடைசி நாளாச்சு அதனால் அப்படி தான் விற்பாங்க சரி அப்படின்ட்டு. இங்கே பாருங்க தியா எங்கே ஏறுறா, தர்னிஷ் எங்கே ஏறுறான். தர்னிஷ் வந்து பிங்க் கலர் ஷர்ட்டு ஒயிட் கலர் ஃபேண்ட்டு, தியா வந்து ஒயிட் கலர் ஷர்ட்டு பிளாக் கலர் ஃபேண்ட்டு போட்டிருக்கா. அதான் ஏறிக்கிட்டு இருக்கா அந்த பக்கம்.
மண்டையும் சூப்பராக ஆடுது அந்த பொம்மைக்கு மேலே. தியா வந்து இப்போ கீழே வந்து இறங்கிட்டு, தியா நீ இறங்காத போதும் உனக்கு வேணாம் அம்மா கிட்ட இது அப்படின்னாரு. அதுக்கு தான் மண்டை ஆட்டுறேன். நான் போவேன் அப்படிங்கிறா அவ. இல்லை பாப்பா நீ இரு அப்படின்னு சொன்னால் நான் போவேன் அப்படின்னு அவளுக்கு ஆசை. ஆனால் தியாவும் இந்த தடவை தான் வந்து எல்லாத்துலேயுமே நானும் தர்னிஷும் பெரிய பெரிய ராட்டினத்துலலாம் போயிருக்கோம். ஆனால் இந்த தடவை தான் தியா வந்து என்னோட வந்து வந்திருக்கா. நிறைய இடத்துல வந்து தியா வந்து கூட விட மாட்டாங்க, அலோட் பண்ண மாட்டாங்க, மடியிலலாம் வச்சுக்கக்கூடாது கீழே போட்டுரும் அப்படின்னு பயத்தில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த தடவை தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. அதனால் தியா வந்து என் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. செல்வா வந்து கேமராவை கொடுத்துட்டாரு வீடியோ எடு அப்படின்ட்டு. அப்புறம் ஏறி உட்காந்தோடனே வீடியோவே எடுக்கலனாலும் பரவாயில்ல பிள்ளைய பிடிச்சிக்கணும். ஆனால் ஒரு பெட்டியில் வந்து 2 பேர் தான் உட்காரணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் 2 பேரை உட்கார வச்சுருந்தாங்க. மேலே வந்து நான் கேள்விப்பட்ட அளவுக்கு வந்து இந்த ராட்டினத்தில் வந்து மேலே வந்து கூடார மாதிரி இருக்கும். இப்போ இந்த இதில் வெயிலெலாம் படாமல் அழகாக இருக்கும். ஆனால் இந்த ராட்டினத்துலலாம் வந்து அந்த இது இல்லை. அது இல்லையா மாட்டலையான்னு தெரியல. ஆனால் இது இல்லை. செல்வா வந்து கீழே கட்டிட்டு ஹாய் கட்டிக்கிட்டே இருக்காரு. நாங்கள் வந்து அப்படியே ஜாலியாக முன்னாடி சுற்றி பின்னாடி சுற்றி முன்னாடி சுற்றி பின்னாடி சுற்றி அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம். தர்னீஸும் ஜாலியாக இருந்துச்சு. தர்னீஸுக்கு இப்படி மேலே ஏறையில் ஒன்றுமே தெரியல. அந்த பக்கம் கீழே இறங்கையில் அம்மா வயிறெல்லாம் கூசுதுமா. இப்போ ஃபஸ்ட்டு எல்லாருமே உட்கார அளவுக்கு மெதுவாக தான் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேகமாக ஒரு 5 ரவுண்டு சுற்றிருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் வந்து வயிறெல்லாம் கூசுதுமா. எங்கே நாங்கள் மேலே உட்காந்துருக்க எக்ஸிபிஷனே எப்படி ஃபுல்லாக தெரியுது பார்த்தீங்களா? அதனால தான் கேமரா வந்து என்கிட்ட கொடுத்து விட்டாரு. கீழே அந்த காரு, ஹெலிகாப்டரு, இந்த கப்பல் இதெல்லாமே வந்து தியாலாம் போகலை. ஏன்னா அதெல்லாம் சின்னதாக தான் இருந்துச்சு. ஆனால் ரேட்டு வந்து கூட இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து எதுவுமே வாங்கலை. வாட்ரு பாட்டிலுமே அங்கே வந்து 30 ரூபா விற்றாங்க. நாங்கள் வந்து வெளியே தான் வாட்ரு பாட்டில் வாங்கிட்டு போனோம். அங்கேயுமே எதுவுமே சாப்பிடலை. எல்லாமே ரேட்டு வந்து அவ்வளோ கூட இருந்துச்சு. சாப்பிடலை. அதனால் நாங்கள் வெளியே வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இப்போ தான் ஜாலியாக சுற்றிட்டுருக்கோம். மேலே நிற்க வைக்கிறாங்க. எங்கள் மேலே ஒவ்வொரு பெட்டிலையும் ஒவ்வொருக்கு தகுந்த மாதிரி வந்து ஆளெல்லாம் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஏற்றிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் தர்னீஸ் பார்த்துக்கிட்டே இருக்கான் அவங்க அப்பாவை. அங்கிட்டு மேலே சுற்றி பார்க்குறான், கீழே சுற்றி பார்க்குறான். அவர் வேற கீழே நின்று ஹாய்ன்னு காட்டிக்கிட்டு இருக்காரு. நான் இந்த பக்கம் திரும்புகிறேன், அந்த பக்கம் திரும்புகிறேன். இப்போ ஃப்ரண்ட் கேமரா வந்துட்டோம். இப்போ தான் சுற்றவே ஆரம்பிச்சிருக்கு. செல்வாடை எதுக்கு இப்படி மண்டையை ஆட்டேன்னா பிள்ளைய பிடிச்சிக்கோங்கிறாரு. அதுக்கு தான் சரி அப்படின்ட்டு மண்டையை ஆட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படியே ஜாலியாக வந்து சுற்றி இப்போ மெதுவாக சுற்றில தான் வந்து கேமரா எடுத்தேன். மறுபடியும் ஃபாஸ்ட்டாக சுற்றிலலாம் கேமரா வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா பாப்பா விட்டுரும், கையில் வேறு கேமரா இருக்குது. செல்வா வேறு கேமரா உயிர் மாதிரினாரு. அதனால் அதையும் நான் வந்து பத்திரமா வச்சுக்கணுன்ட்டு இறுக்கி பிடிச்சிக்கிட்டேன். பாப்பாவையும் தர்னீஸையும் ஒரு சில தடவை தான் மட்டும்தான் எடுத்தேன். மெதுவாக சுற்றுச்சு இல்லையா, ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் வந்து மெதுவாக சுற்றுச்சு. மறுபடியும் கொஞ்சம் இதில் வந்து ஃபாஸ்ட்டாக தான் சுற்றுச்சு. அதில் மட்டும்தான் நான் வந்து எடுக்கலை. மீதி எல்லாமே வந்து எடுத்துட்டேன். தர்னீஸ் வந்து இறங்கிருவோம்மா அப்படின்னா, அதுக்கப்புறமேட்டு இல்லை சுற்றுவோம் அப்படின்ட்டு சுற்றிட்டு அம்மா கடைசியில் இறக்குறாங்க அப்படிங்கிறான். ஏன்டா அப்படின்னா, இன்னும் 2 ரவுண்டு சுற்றிருக்கலாம் தானம்மா அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு செம்மையாக வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம். நாங்கள் வாங்கினது இதில் வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கினோம் அப்படின்றத நெக்ஸ்ட்டு விலாக் போடுறேன். வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை போடலாம். இன்றைக்கி லாஸ்ட்டு டேட்டுனால தான் நாங்கள் வந்து போயிருந்தோம், தர்னீஸும் தியாவையும் கூட்டிகிட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம போயிட்டு ஏமாந்து வந்தோம் இல்லையா, அதனால் சரின்ட்டு போகாமையே இருந்தோம். இந்த தடவை மட்டும்தான். அப்புறம் சரி பிள்ளைங்க ஆசைக்காக இன்றைக்கி போயிட்டு வந்தோம். ஏன்னா நாளைக்கு வந்து அவங்க ஸ்கூல் போயிடுவாங்க இல்லையா, திங்கக்கிழமை. இன்றைக்கி தான் சண்டே இல்லையா, சரி போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி போயிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பலூன் கேம் விளையாண்டோம். 2வது வந்து ராட்டினம் விளையாண்டோம். 3வதாக என்ன விளையாண்டுருப்போம் அப்படின்றத தெரிஞ்சிச்சு அப்படின்னா கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணி பார்ப்போம் நாங்கள் எதெல்லாம் விளையாண்டோம். நாங்கள் விளையாடுறதுல வந்து உங்களுக்கு எது பிடிக்கும், நீங்களும் பொருட்காட்சிக்கெலாம் போனீங்க அப்படின்னா எதுலாம் விளையாடுவீங்க அப்படின்றத கமெண்ட்டாக சொல்லுங்கள். 2வதுக்கு வந்து டிக்கெட்டு வாங்கியாச்சு. 2வது இல்லை 3வதுக்கு டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ 3வதுக்கு நம்ம வந்து போக போகிறோம்.
இப்போ 3வதா எதுன்னா இந்த பிரேக் டான்ஸ் தான். இதுதான் வந்து பிரேக் டான்ஸுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து தர்னிஷ் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணால். தர்னிஷும் தியாவும் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை இதில் வராங்க. தியாவும் தர்னிஷும் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை வராங்க. ஆனால் நான் வந்து முன்னாடியே வந்து இதில் போயிருக்கேன். எப்போ போயிருக்கேன் அப்படின்னா, தர்னிஷ் வந்து 3 மாதமாக வயிற்றில் இருக்கையில் ஃபஸ்ட்டு செல்வாவோட எக்ஸிபிஷனுக்கு போனப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு திருச்சியில் தான் நான் போனேன். செல்வாவோட கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு தடவை தர்னிஷ் வயிற்றில் இருக்கையில் போனேன். அப்போ வந்து எனக்கு ஒரே ஒரு தடவை போனேன். செல்வாவுக்கு பயம், ஐயையோ பிள்ளைய வச்சுக்கிட்டு போகிறாளே, போவாதடின்னு கத்துனாரு. செல்வாவுக்கு இன்ன வரைக்குமே பயம். எதுலேயுமே வந்து அவர் வந்து வந்திருக்கவே மாட்டார் பாருங்களேன். எல்லாத்துலேயுமே நாங்கள் மட்டும்தான் போனோம். எந்த ஒரு இதுலேயும் அவரும் வரவே மாட்டார். அந்த ஒரு கேமுமே நான் சொன்னனால தான் விளையாண்டார். என்னங்க நீலாம் கேமே விளையாட மாட்டியா அப்படின்னு கேட்டனால தான் அந்த கேம் விளையாண்டுருந்தார். அதையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அதையும் நீங்கள் பார்க்கலாம். அப்புறமா தர்னிஷ் இந்த பக்கம், தியாவை நடுவில், அந்த பக்கம் நான் வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே கம்பி ஒன்று இருக்கும், அதை லாக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு லாக் பண்ணி வச்சுருக்கோம். சூப்பராக இருந்துச்சு. அந்த பெட்டி மட்டுமே அப்படியே கடன்னு சுற்றுது. அதுக்கப்புறம் இப்போ ஆள் இல்லாமல் எல்லாருமே வந்து ஃபுல்லாக ஏறி உட்காந்ததுக்கப்புறம் அவங்க வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுவாங்க பாருங்கள். கழுத்து வலியே வந்துடும். இங்கே பார்த்தீங்களா எப்படி வந்து ஆன் பண்ணிட்டாங்க. இதில் பார்க்கையில் எப்படி தெரியுதுன்னு தெரியல வீடியோவில். ஆனால் எனக்கு ரியலில் அதில் உட்காந்து ஆடையில் எனக்கு வந்து அப்படியே அங்கே இழுத்து இங்கிட்டு விழுது, இங்கே இழுத்து அங்கிட்டு விடுது. தர்னிஷு என்னம்மா இப்படி விடுது, லாரி ஏதோ இங்கேருந்து அங்கே கொட்டுற மாதிரி லாரியில் வந்து மண் இங்கே எடுத்துகிட்டு அங்கிட்டு கொட்டுற போய் இழுத்து கொட்டுற மாதிரியே இருக்குமா அப்படின்ட்டு இடிக்கிற மாதிரியே இந்த ஓரத்துலலாம் வந்துச்சு. அது அப்போ மட்டும்தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் அப்புறமேட்டு பாக்ஸ் மாறி போகும், ஜாலியாக இருந்துச்சு. தர்னிஷ் தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணால். தியா அதை விட ஏன்னு கத்திக்கிட்டே வந்தா. அவளும் ஜாலியாக என்ஜாய் பண்ணால். இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே நாங்கள் ஆடுறது எல்லாமே பெரிய ராட்டினம் எல்லாமே 70 ரூபா தான் வாங்கினாங்க. நாங்கள் 70 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து ஒரு ஆளுக்கு, எனக்கும் தர்னிஷுக்கு மட்டும்தான் டிக்கெட் எடுத்தோம். தியாவுக்கு வந்து டிக்கெட் கிடையாது, 3 வயசுக்கு டிக்கெட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் தியாவுக்கு டிக்கெட் எடுக்கலை. என்ட்ரி டிக்கெட்டுமே எனக்கு, செல்வாவுக்கு, தர்னிஷ்க்கு மட்டும்தான் என்ட்ரி டிக்கெட் 40 ரூபா. தியாவுக்கு வந்து டிக்கெட் கிடையாது, ஏன்னா 3 வயசு இல்லையா, அதனால் தியாவுக்கு வந்து டிக்கெட் கிடையாது. இந்த பாக்ஸ் இருக்குல்ல, அதில் உள்ளவங்க நம்ம சப்ஸ்கிரைபரு, அந்த கடை வச்சுருக்காங்க. அவங்க இந்த வீடியோ எடுப்பீங்களா போடுவீங்களா அப்படின்ட்டே கேட்டுருந்தாங்க. இந்த ராட்டினத்தை விளையாடையில் செல்வாக்கிட்ட வந்து நிறைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு கேட்டாங்க. இந்த பாக்ஸ் எங்களுக்கு மட்டும் நிற்கவே இல்லை. தர்னிஷ் எப்படியோ மல்லு கட்டி இறங்கிட்டான். ஆனால் நானும் தியாவும் இறங்கவே முடியல. அந்த பாக்ஸ் வந்து சுற்றிட்டே இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் வந்து இறங்கிட்டாங்க டக்குன்னு. நான் பாப்பா மடியில் வச்சிருந்தனால இறங்க முடியல. அப்படியே மெதுவாக ஸ்லோ பண்ணி எப்படியோ மல்லு கட்டி இறங்கிட்டேன். அதுக்குள்ளேயே தர்னிஷ் வந்து இறங்கி வந்துட்டான். இறங்கி வந்தோடனையும் இந்த பக்கம் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க. தோ வந்துட்டோம் நாங்கள். தர்னிஷ் கை கட்டுறோம், அம்மா வந்துருச்சு அப்படின்னு. தோ தியாட கேட்குறாரு, ஜாலியாக இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு தியா அப்படின்னு கேட்குறாரு. ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னா. 4வதா நம்ம டிக்கெட் வாங்கிட்டு எங்கே போயிட்டோம் அப்படின்னா, இந்த கப்பல் தூரிக்கு தான் போயிட்டோம். இதை கப்பல் தூரின்னு சொல்லுவாங்க, இல்லை ஊஞ்சல்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தொட்டி மாதிரி இப்படி ஆட்டுறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து கப்பல் தூரின்னு தான் சொல்லுவோம். நீங்கள் இது என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் இந்த கப்பலில் வந்தாங்க. எனக்கு எதுக்கு மாதிரி தான் நேராக வந்து உட்காந்துருந்தாங்க. அந்த பக்கம் வந்து ஒரு குட்டி பையனும் ஒரு குட்டி பொண்ணும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நான், தர்னிஷ், தியா 3 பேரும் வந்து, தியா வந்து நடுவில் உட்கார வச்சுட்டேன். தியா வந்து செல்வா மடியில் உட்கார வைனாரு. ஆனால் தியா சீட்லேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு உட்காந்தா. ஜாலியாக ஹேன்னு கத்திக்கிட்டு ஹாய்ன்னு காட்டிக்கிட்டு போகிறேன். ஏன்னா நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால தான் ஹாய்ன்னு நான் காமிச்சிட்டு இருக்கேன். தியாவும் தர்னிஷும் அப்பப்போ காமிச்சாங்க, இந்த காட்டுறாங்க பார்த்தீங்களா. இதுலேயுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி போனோம். ஆனால் நாங்கள் போனது எல்லாமே 4 இதில் போனோம். ஃபஸ்ட்டு தியாவும் தர்னிஷும் அந்த பலூன் குதிக்கிறது, 2வது வந்து பெரிய ராட்டினம், 3வது வந்து அந்த பிரேக் டான்ஸு, 4வதா இந்த கப்பலில் போனோம். ஆனால் இந்த கப்பலில் தான் ஒரு சம்பவம் பண்ணிட்டான் தர்னிஷ். என்ன பண்ணிட்டான் அப்படின்னா வந்து, அந்த கால் வைக்கிற ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, ஓட்டை, அந்த கம்பி மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அதில் வந்து காலை வச்சான். செப்பல் வந்து கீழே அடியில் விழுந்துருச்சு. அதனால் செருப்பை கழட்டி வெளியே போட்டுனான். கடைசியில் இறங்கி ஆடி முடிச்சுட்டு அப்புறம் அவங்க பிரேக் பிடிச்ச இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் கிடந்துச்சு தர்னிஷோட செப்பலே. இப்படியே எடுத்து தந்தாங்க. அதையும் வந்து செல்வா எடுத்து வச்சுருக்காரு. எப்படி பிரேக்கெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க பார்த்தீங்களா நம்ம இது நிற்கிறக்கு.
நிற்கிற வரைக்குமே அவங்க வந்து பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறமேட்டு இந்த பக்கம் வந்து ஏறுறது, அங்கிட்டு ஒன்று இருக்கும், அதில் வந்து இறங்கி வர்றது. இதில் எல்லாருமே ஆள் நிற்கிறாங்களா, இவங்கெல்லாம் வந்து ஏறி வந்து நிற்கிறாங்க டிக்கெட் கொடுத்துட்டு உள்ளே போய் உட்கார. ஆனால் அந்த பக்கம் சைடில் வந்து இருக்குது இறங்கி போகிறதுக்கு. 2 பக்கமுமே வழி இருக்குது. ஒரு வழியாக பொறுமையாக நிறுத்தி எப்படியோ இறங்க வச்சுட்டாங்க. இறங்கிட்டு நானும் தர்ணேஷும் இதோட அப்புறம் நாங்கள் எதுவுமே வாங்கலைன்னா தியாவுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கினோம். என்னென்ன திங்ஸ்ன்னு நான் நெக்ஸ்ட்டு விலாகில் போடுறேன். வீட்டு பொருளுமே நாங்கள் வந்து எதுவும் வாங்கலை. தியாவுக்கு மட்டும்தான் கேட்டால் தியாவுக்கு மட்டும்தான் வாங்கினோம். இப்போ தான் நாங்கள் இறங்கிட்டோம். செல்வா தான் இந்த கேம் விளாட்றேன்னு கேட்டார். இந்த கேமில் தான் செல்வா எதுவுமே அடிக்கலை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.